தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2வது ஆறாம் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் இந்த நற்செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் என்றால் என்ன. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? இயேசுவின் பிறப்பு. நல்லா சூப்பராக சொல்கிறீங்க. நிறைய பேர் ஸ்டார் கட்டுவது, இப்போ கிறிஸ்மஸ்னா கேக்கு கொடுப்பது, கிறிஸ்மஸ் என்றாலே புது ட்ரெஸ் போடுவது, அதெல்லாம் கிறிஸ்மஸ், அதெல்லாம் ஒரு பகுதி தான். ஆனால் கிறிஸ்மஸ் என்றாலே முக்கியமானது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தது தான். நல்லா கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு பிதா நம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதை கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது எல்லாவற்றையும் ஆண்டவங்களுக்கு கூட கொடுப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே குமாரனை கொடுத்த பிதா எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாகவே அருளுவார். அருளாதிருப்பது எப்படி? அப்படி நிச்சயமாகவே ஆண்டவங்களுக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது. கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது. இப்போ பிதா குமாரனை கொடுத்தார். நாம் என்னெல்லாம் கொடுக்கணும்? நாம் என்னெல்லாம் கொடுக்கலாம்? 3 காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுடைய நோக்கம் என்னன்னா ரட்சிப்பை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. நாம ரட்சிப்பை கொடுக்கணும். நாம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்ற மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. வெளியேற பெற்ற ரட்சிப்பா. நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவது தான் இந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பாவம் மன்னிப்புடைய நிச்சயம் இருக்கு? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் இல்லாத ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுதான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், இந்த நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற, மாவட்டத்தில் இருக்கிற, கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய பெரிதான சித்தம். ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ அந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன பண்ணணுமா? மற்ற மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஒருத்தருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்றாலே நாம் எதை கொடுக்க வேண்டுமாம்? ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த
கடமை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9:16 வசனத்தில் வாசிக்கும் போது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அப்போ எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம எல்லாம் ட்ரெஸ் போடுறது உண்மைதான், நல்லதுதான், கேக்கு கொடுப்பது நல்லதுதான். ஆனா கவனிங்களா, இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கையை உயர்த்துங்களேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் தலையில கையை வைத்து சுவிசேஷத்தை அறிவிப்பது, பின்னாடி சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பது, எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்க, என்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. வீட்டை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா, பெற்றோரை கவனிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எல்லாம் நமக்கு கடமை இருந்தாலும், ஆனால் வேத வசனத்தின்படி நான் முக்கியமான கடமை எது என்று சொன்னால் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்றாலே ஆங்கிலத்தில் காஸ்பல். காஸ்பல், கோ அண்ட் ஸ்பெல், போய் நம்ம சொல்லணும். போய் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும்னா சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார். நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமேன். அப்போ எல்லாரும் எதை கொடுக்க வேண்டுமா? ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்க விரும்புறீங்க? இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இவங்க தான் வருங்கால திருச்சபையுடைய தூண்கள். எத்தனை சின்ன பிள்ளைங்க நம்புறீங்க? இவங்க தாங்க வருங்கால தூண்கள், திருச்சபையுடைய தூண்கள். இவங்க உட்காந்துருக்குறாங்க பாருங்க, இவங்க தான் பிரதம மந்திரி, முதலமைச்சர், அப்புறம் சுவிசேஷகர், பாஸ்டர். நல்லா கையை தட்டுங்களேன். பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட், எல்லாம் இவங்க உட்காந்துருக்கிறவங்க தான். நாமெல்லாம் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகளை இப்படி உட்காந்துருந்தா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் ஒரு காலத்தில் சின்ன வயசுலேயே இயேசு ஏற்றுக்கொண்டேன். இது போல் நிகழ்ச்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். விபிஎஸ்க்கு போவேன். விபிஎஸ்ல அங்கே சொல்லிக் கொடுக்குற பாட்டு, கதை எல்லாம் எனக்கு சின்ன வயசுலேயே அந்த மனசில் அப்படியே பதிஞ்சிச்சு. வாலிப வயதில் இயேசப்பாக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அழைப்பு பெற்றுக்கொண்டேன். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதே போல் தான் இங்கே உட்கார்ந்துருக்க எல்லா சின்ன பிள்ளைகளை குறித்ததான ஒரு நோக்கம் உண்டு. இந்த பிள்ளைகளை குறித்ததான நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். பெற்றோராகிய உங்களுக்கும் இந்த பிள்ளைகளை அப்படி நீங்க உருவாக்க வேண்டும். சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும்? பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அப்போ ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை நான் எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். இரண்டாவதாக நாம் கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது. எதை கொடுப்பது? எதை கொடுப்பது? நாம் வாசிக்கலாம். யோவான் என்ன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்மஸ் என்றாலே கவனிங்களா. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? அன்பை கொடுப்பது. என்ன கொடுக்கணுமா? அன்பை கொடுக்கணும். இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று அன்பு தான். எங்கு பார்த்தாலும் வம்பு தான் இருக்கு. அன்பு இருக்கா? அன்பு இல்லை. ஆனால் நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர். அதனால் அன்புக்காக ஒரு பெரிய அதிகாரத்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துடைய அன்பெல்லாம் மறைந்து போகும், ஆனால் நம்ம ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. நல்ல கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கவனிங்க, நம்ம பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணி இருக்கிறார். அப்போ இந்த அன்பை நீங்க என்ன பண்ணணுமா? மற்ற மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் கொடுப்பீங்க? கண்ட சகோதரத்தில் நீங்கள் அன்பு செலுத்துகிறோம். பக்கத்தில் இருக்கிறாங்களே அவங்க இடத்துல நீங்கள் அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் அன்பு செலுத்தணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள் இடத்துல அந்த அன்பை வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்புள்ள தேவன். அவர் அன்பாய் இருப்பதை அநேக விதத்தில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்களா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர் அன்பாய் இருப்பது எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஒரு பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசேயன் வீட்டில் போய் பந்தி இருக்கிறார். சாப்பிட்றாரு பாருங்க. நேசிக்கிறத அவர் வெளிப்படுத்துறார். குஷ்டரோகியாக சீமோன் வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு.
இல்லையா? ஆண்டவர்கிட்ட பாருங்களேன், அவர் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பாருங்களேன், போய் ஆண்டவர் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வசனம் சொல்லுது, இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. கவனிங்களேன், ஒரு வேளை ஆகாரம் இல்லாத எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை ஆகாரத்தை கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ். உங்கள் அன்பை வெளிப்படுத்தணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை ஏழைகள் இருப்பாங்கன்னு சொன்னால் இல்லையா, அந்த தெரு ஓரங்களில் இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வேளை ஆகாரத்தையாவது நீங்கள் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், அந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. கவனம், இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்யும்போது யாருக்கு நாம் செய்கிறோமா? ஆண்டவருக்கு செய்கிறோம். ஆண்டவர் கேட்டார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? நான் தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீங்களா? அப்போ கேட்போம், எப்படி அப்பா ஆண்டவரே நீங்கள் பசியாக இருந்தால்? இப்போ ஏசப்பா வந்து நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன், என்ன பண்ணீங்க? ஓடி போயிட்டு கீழே போயிட்டு ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி கூட கொடுத்தா நம்ம கொடுப்போம் இல்லையா? கடையில் போயிட்டு சாப்பாடு வாங்கினது கூட நம்ம கொடுப்போம். ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா. ஆனால் பாருங்கள், அவர் சொன்னார், இந்த சிறியர் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. கவனிங்களே, இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு செய்வது நாம் யாருக்கு செய்வது தானா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு செய்கிற ஒரு உதவி. அப்போ அன்பை நாம் என்ன பண்ணணுமா? வெளிப்படுத்த வேண்டும். அன்பை நாம் கொடுக்க வேண்டும். எபிரேயர் எழுதின புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். கவனிங்களா, நம்ம வீட்டுக்கு சொந்தக்கார் வந்து அவங்கள நல்லா உபசரிப்போம், நம்முடைய உற்றார் உறவினரை உபசரிப்போம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே. ஆனால் அந்நியரை உபசரிப்போமா? அதுதான் பாருங்க, வேதம் அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. அந்நியரை உபசரிக்கணுமா? அந்நியரை நம்ம வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தேவையான என்னென்ன உதவிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். நம்மளே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்ல புது புது பட்டு ஆடைகளை போட்டுக்கொண்டு இல்லையா, நல்ல சாப்பாடு நம்மளே தினந்தோறும் சாப்பிட்டு கொண்டு இருப்பதில்லை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாத ஏராள ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை ஆகாரம் கூட சாப்பிடாத எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் போட முடியாத எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதாங்க கொடுப்பது. ஹல்லேலூயா. இதுதான் நாம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்களேன். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கவனிங்களேன், தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மூன்றாவது நம்ம எதை தெரியுமா கொடுக்கணும்? முதலாவது எதை கொடுக்கணும்? ரட்சிப்பை கொடுக்கணும். இரண்டாவது அன்பை கொடுக்க வேண்டும். மூன்றாவது வாழ்த்துதல்களை நாம் கொடுக்கணும். வாழ்த்தணும், எல்லாரையும் வாழ்த்தணும். சொல்லுங்க, பிள்ளை பக்கத்தில் பார்த்து வாழ்த்துங்க. எப்படி வாழ்த்த முடியும் அப்படி வாழ்த்துங்க. ஏன்னா நாம் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகா கையை பிடிச்சி ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க, வாழ்த்துறாங்க பாருங்களேன். காபிரியல் என்ற தூதன் பாருங்க மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க. பக்கத்தில் யாராவது சகோதரி இருந்தால் அப்படி வாழ்த்துங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமாம், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டு. புருஷர்கள் ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? நீங்கள் பிரியமான சகோதரனே வாழ்த்துங்க. வாழ்த்தணும். நாம் வாழ்த்தும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ நம்ம மூன்றாவது எதை கொடுக்கணும்? வாழ்த்துதல்களை நாம் கொடுக்க வேண்டும். உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்க எப்படிப்பட்ட அவங்க வந்து இயேசு அறியாத மக்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லணும். கவனிங்களே, இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துதலில் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், இப்படி சொல்லி வாழ்த்தலாம். இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இங்கிலீஷில் சொன்னால் என்ன பண்ணலாம்? ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லலாம் இல்லையா? இந்தியில் எப்படி சொல்லுவீங்க? கிறிஸ்மஸ்க்கு சுப்காம்னா, சுப்காம்னா சொல்லுங்க. ஐயோ, என்ன இந்திக்காரங்களா வந்துட்டாங்களா? இல்லை, அவன் நம்ம தேசத்தில் நிறைய இந்திக்காரங்களா இருக்கிறாங்க. அவன் கையை பிடிச்சி என்ன சொல்லலாம்? கிறிஸ்மஸ்க்கு சுப்காம்னா, சுப்காம்னா சொல்லுங்க எல்லாம் சத்தமா. கிறிஸ்மஸ்க்கு பாருங்களேன், தமிழ் அழகா இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பக்கத்தில் கையப்படி, இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தமிழ் தெரிஞ்சு தமிழ் அழகாய் சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. இங்கிலீஷில் ஹாப்பி கிறிஸ்மஸ்.
இந்தியில கிறிஸ்மஸ் கி शुभकामना சுப்காம்னா எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்மஸ் கி சுப்காம்னா. நீங்க என்ன பண்ணணும், உங்க யாராவது இந்திக்காரங்க பார்த்தீங்கன்னா கையை குலுக்கி கிறிஸ்மஸ் கி சுப்காம்னா, கிறிஸ்மஸ் கி சுப்காம்னா இல்லை படிச்சிட்டிங்களா? ஆமாம், இப்படி நீங்கள் என்ன பண்ணணுமா, வாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி வாழ்த்தும் போது எவ்வளோ சந்தோஷம். அதுதான் பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டு லூக்கா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் மரியாள் பாருங்க எலிசபெத்தை வாழ்த்துறாங்களாம். வயிற்றில் உள்ள பிள்ளையே களிப்பாய் துள்ளி. நல்லா கையை தட்டுங்களேன். வாழ்த்துதலுக்கு எவ்வளோ மகிமை இருக்கு பாருங்களேன். ஹல்லேலூயா. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. இப்படி நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், நீங்கள் வாழ்த்தணும். உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் அப்படி வாழ்த்தணும். ஒரு நாள் பிள்ளைகளே என்ன பண்ணக்கூடாது, நீ இப்படி ஆயிடுவே அப்படி ஆயிடுவேன்னு ஒரு நாளும் நீங்கள் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ கிறிஸ்மஸ் என்றாலே நல் வாழ்த்துக்களை நீங்கள் கொடுக்கலாம். நல்ல வாழ்த்து அட்டைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். நல்ல ஒரு கேக்கு கொடுத்து அந்த வாழ்த்துக்களை சொல்லலாம். அந்த சுவிசேஷ புத்தகத்தை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லலாம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது. என்னென்ன கொடுக்கணும்? ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக அன்பை கொடுக்க வேண்டும். வாழ்த்துதல்களை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க. அப்படியே உங்களுக்காக பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருஷம் அன்பை கொடுப்பார், தம்முடைய வாழ்த்துதலை கொடுப்பார், ரட்சிப்பை உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். எல்லாரும் சின்ன பிள்ளைங்க மாத்திரம் எல்லாருக்குமே கண்ணு மூடுங்க பார்க்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவிலே நீர் கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. விசேஷமாய் சிறு பிள்ளைகள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் தங்களுடைய நடனங்கள் மூலமாக, வார்த்தை மூலமாக, நாடகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே இந்த பிள்ளைகளுக்கு அருமையான ஆசீர்வாதங்களை, வாழ்த்துதல்களை, அன்பை, ரட்சிப்பை, எல்லா நன்மைகளையும் கொடுத்து இந்த பிள்ளைகள், குடும்பங்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், இனஜன பந்துக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.